உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஏழரை சனியின் கடைசி பகுதியில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கு இம்மாதம் முழுவதும் குரு, ராகு, செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார்கள். புரட்டாசி 20ஆம் தேதியிலிருந்து புதனும் சாதகமாக மாறுகிறார். பண வசதி தேவையான அளவிற்கு இருக்கும். குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். சிறு சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தேடித் தருவார் ராகு. கோல்சார விதிகளின்படி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது நன்மை தராது. ஆயினும் மகர ராசிக்கு சனி பகவான் தான் நாயகர். சனியினால் இம்மாதம் முழுவதும் நன்மைதான் ஏற்படும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற மாதம் இது. திருமண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகம். சென்ற மாதம் வரை அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இம்மாதம் நல்லபடி தீரும். உங்களை கண்டாலே முகத்தை சுளித்துக் கொண்ட மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் மனதில் நிம்மதி ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். இதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஊதிய உயர்வு இனி கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பமுள்ள மகர ராசி அன்பர்கள் அதற்கான முயற்சிகளில் இனி ஈடுபடலாம். ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு சலுகைகள் கூடும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலையை அளித்தருள்வார் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கும் ராகு பகவான். தொழில் வியாபாரம். சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் இம்மாதமும் நீடிக்கிறது. புதிய முதலீடுகளில் அளவோடு பணத்தை செலவழிக்கலாம். சந்தை நிலவரம் சாதகமாக இருப்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. உற்பத்தியை சற்று அதிகரித்துக் கொள்ளலாம். சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் மாதமாகும் இந்த மாதம். புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற மாதம் இது. ஏற்றுமதி துறையினருக்கும் லாபகரமான கட்டம் இது. நிதி நிறுவனங்கள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் புரட்டாசி 27ஆம் தேதி வரை அனுகூலமாக இல்லை. அதன் பிறகே சாதகமாக மாறுகிறார். வருமானம் ஒரே சீராக இருக்கும். 3ஆம் மற்றும் 4ஆம் வாரங்களில் பண வசதி குறைவினால் சிரமங்கள் ஏற்படும். வாய்ப்புகளும் குறையும். இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிலை உருவாகும். ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் பின்பு கஷ்டப்படாமல் இருக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க வேண்டாம். அரசியல் துறையினர். சென்ற மாதம் ஏற்பட்ட அனைத்து நன்மைகளும் இம்மாதமும் நீடிக்கின்றன. கட்சியில் தொண்டர்களிடையே செல்வாக்கு உயரும். முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் உங்களுக்கு அளிக்கும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். மாணவ மாணவியர். புரட்டாசி 20ஆம் தேதியிலிருந்து கல்விக்கு உரிய கிரகங்கள் அனுகூலமாக மாறுகின்றனர். ஆதலால் இம்மாதத்தின் 3ஆம் வாரத்திலிருந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதல் 2 வாரங்கள் உடலில் சோர்வும் அசதியும் மனதில் கவலைகளும் ஏற்படும். பாடங்களில் மனதை ஊன்றிச் செலுத்துவது சிரமமாக இருக்கும். 30ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்பில் உற்சாகம் உண்டாகும். விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் செவ்வாயும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார்கள். சென்ற மாதம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இம்மாதம் இருக்காது. மீண்டும் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்கும். சந்தையில் உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். பெண்மணிகள். இம்மாதம் முழுவதும் பூர்வபுண்ணிய புத்திரஸ்தானத்தில் பலம் வாய்ந்த குரு அமர்ந்துள்ளார். ராகு, சனி மற்றும் செவ்வாய் ஆகியோரும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறார்கள். ராகுவும் உதவிகரமாக இருப்பதால் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குருவின் நிலை காரணமாக திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம். பரிகாரம். கந்தசஷ்டி கவச பாராயணம் நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 13 முதல் 15 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.